வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோட தொடர்ச்சி தான் இது. அதாவது பெரியாரை பற்றின செய்தி. 1937 ராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். அதாவது 1937 ராஜாஜி தலைமையிலான அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்திய கட்டாய பாடமாக ஸ்கூலில் அறிமுகம் செய்து அதுக்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்துகிறாரு. இந்தி எதிர்ப்பு போராட்டமானது 1937-39 தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். பெரியார் சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின்னர் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து அதற்கு 1944 திராவிடர் கழகம் என புது பெயர் சூட்டப்பட்டது. அதாவது திராவிடர் கழகம்னு ஒரு புது பெயர் எந்தெந்த கட்சி சேர்ந்தா நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்து அதனோட பேரை எப்படி மாற்றுறாங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. எந்த வருஷம்? 1944. சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம், சாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டுச் சென்றது. காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். பெரியார் தன்னுடைய 94வது வயதில் இயற்கை எய்தினார். அவரது உடல் சென்னை பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெரியார் ஒரு பெண்ணியவாதி. பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார். 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர் அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றன என்றார். அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானாள் என்பதாகும். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார். 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. அச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாய் பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டென்பதை உறுதிப்படுத்தியது. முன்மாதிரியாக இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது.